வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். அறுபடை வீடுகளுள் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரங்குன்றத்திலே இந்த ஆலயமானது தொன்று தொட்ட பழமையான ஆலயம். இந்த ஆலயத்திலே முருகப்பெருமான் திருவடிவம் காணப்பட்டாலுமே இங்கு பிரதான வழிபாடு என்பது வேலுக்கு மட்டுமே. முருகப்பெருமான் ஆலயங்களில் பிரதான இடம் பெறுவது வேல், முருகனின் ஆயுதம். அந்த முருகப்பெருமானின் ஆயுதமான வேல் பக்தர்களை காப்பதோடு துஷ்டர்களை சம்ஹாரம் செய்கிறது. அந்த ஆலயத்திலே நடக்கின்ற தைப்பூச வழிபாடுகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் அனைவரும் நேர்த்திக் கடன்களை செலுத்துவதற்காக முடிகாணிக்கை செலுத்துகிறார்கள். இந்த முடிகாணிக்கையை சிலர் மொட்டையடிப்பது என்று சொல்கிறார்கள். அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. முடி காணிக்கை என்பது மிக உயர்ந்த சொல்லாட்சி. ஒரு தெய்வத்திற்கு நம்மால் எதை அர்ப்பணிக்க முடியும் என்று நாம் யோசிக்கிற போது நம் கையை தர முடியுமா, காலை தர முடியுமா? முடியாது. அதனால் முடியை காணிக்கையாக செலுத்துகிறோம். கிழக்கு மேற்கு பக்கம் ரெண்டு பேரும் நல்லா தூக்கி பிடிங்க. தமிழகத்திலே அறுபடை வீடுகள் உட்பட பல்வேறு திருத்தலங்களில் நடைபெற்ற வழிபாடுகளை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். தைப்பூசம் என்கிற அற்புதமான இந்த திருவிழா எண்ணற்ற பக்தர்களை முருகனோடு இன்றைய தினம் இணைக்கிறது. இந்த அறுபடை வீடுகளுள் எத்தனையோ பிரதான ஆலயங்கள் இருந்தாலுமே அதில் பழனியம்பதிக்கு ஒரு சிறப்பு உண்டு. பழனியம்பதியில் தண்டாயுதபாணியாக அருளக்கூடிய அந்த முருகப்பெருமான் எந்தவிதமான ஆபரணங்களும் இல்லாமல் வெறும் கோவணதாரியாக காட்சி தருகிறார். பக்திக்கு என்றைய தினமும் பகட்டு என்பது முக்கியமல்ல, நம் மனதை எந்த அளவுக்கு இறைவன் அருகிலே அழைத்துச் செல்கிறோம் என்பதுதான் முக்கியம். நாம் வாங்கித் தருகிற பொருட்களோ நமது காணிக்கைகளோ முக்கியமல்ல, நமது மனதை இறைவனிடம் கொடுக்க வேண்டும். அத்தகைய அற்புதமான ஒரு திருவிழா நாள்தான் இந்த தைப்பூச தினம். இந்த தைப்பூச தினத்திலே ஆலயத்தில் குவிகின்ற பக்தர்களும் இல்லத்தில் வணங்குகின்ற பக்தர்களும் உளமாற முருகப்பெருமானின் நாமாக்களை சொல்லி முருகாசரணம் முருகாசரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்றெல்லாம் சொல்லி அந்த முருகப்பெருமானை இருந்த இடத்திலிருந்து மணக்கண்களால் தரிசித்தாலே அந்த முருகப்பெருமான் நிச்சயம் அருளி விடுவார். எந்த ஒரு ஆலயத்திற்கும் நாம் நேரில் சென்றுதான் இறைவனை வணங்க வேண்டும் என்பது கிடையாது. இருந்த இடத்தில் இருந்தவாறே உளமாற இந்த காட்சிகளை தரிசித்து முருகப்பெருமானை வணங்கினாலே அவனது பரிபூரணமான அருள் அனைவருக்கும் கிடைத்துவிடும். உலகெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து பக்தகோடிகளுக்கும் இந்த தைப்பூச திருவிழாவிலே முருகனது பரிபூரணமான அருள் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.